கோரிக்கைகளை எல்லாம் அன்றைக்கு நிறைவேற்றிவிட்டு போன அந்த நாட்களை நான் எண்ணி பார்த்து கொண்டு வந்தேன். இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 3ஆம் முறையாக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் குறிப்பாக சிறு தொழில் குறுதொழில் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் காட்டி வருகிற அக்கறையின் பயனாக உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 7/5/2013ஆம் ஆண்டு சட்டப்பேரவையிலே 110 விதியின் கீழ், அவர் எப்போதெல்லாம் சட்டப்பேரவையிலே 110 விதியின் கீழே பேச எழுந்தாலும் it is a treat for the citizens of தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும். எப்போது எழுந்து பேசினால் 110 விதியின் கீழே அவர் என்ன சொல்லுவார்கள் என்ற ஆர்வத்தோடு எல்லோரும் பார்க்கின்ற அளவிற்கு நாளும் நல்ல திட்டங்களை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். அதிலே நம்முடைய சிறு தொழில் வளர்ச்சிக்காக ஒரு 10 அம்ச திட்டத்தை வெளியிட்டார்கள். இதுகாரம் எந்த முதலமைச்சரும் செய்திராத, இதுகாரம் யாரும் துணிந்து செய்யாத பல்வேறு திட்டங்களை 110 விதியின் கீழே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். அதில் குறிப்பாக தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அமைக்கப்படும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் அமைக்கப்படும். குறுந்தொழில் நிறுவனங்கள் மற்றும் அனைத்து வட்டாரங்களிலும் அமைக்கப்படும். வேளாண் சார் குறு சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தி தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு அவற்றின் எந்திரங்கள் மற்றும் தளவாடங்களின் மொத்த மதிப்பில் 15 விழுக்காடு என்ற அளவு தற்போது வழங்கப்பட்டு வரும் மானியம் இது 25 விழுக்காடாக அதிகரித்து வழங்கப்படும் மானியத்தின் உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு இருக்கும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து 10 சிறப்பான அறிவிப்புகளை எல்லாம் அதில் வெளியிட்டார்கள். அதிலே குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நலிந்து போகாமல் காப்பாற்றப்படுவதற்காக, சிறு குறு நடுத்தர தொழில்கள் நின்று நிலைப்பதற்காக நல்ல திட்டங்களை எல்லாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். தொடர்ந்து முனைப்போடு உங்களுக்கு தெரியும், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முன்னாலே 2ஆம் முறையாக பொறுப்பேற்று ஆளுகிற போது மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழ்நாடு பின்னாலே வந்த சர்க்காரினுடைய அலட்சிய போக்கு காரணமாக அது குறைந்து மின் பற்றாக்குறையினாலே தொழில்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட நேர்ந்த நேரத்திலும் சற்றும் தயங்காமல் புதிய திட்டங்களை எல்லாம் மின் திட்டங்களை எல்லாம் உருவாக்கி அவற்றை செயல்படுத்துவதிலே ஆர்வம் காட்டியதன் காரணமாக, அக்கறை எடுத்துக் கொண்டதன் காரணமாக மின்மிகை மாநிலமாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுவோம் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இன்றைக்கு செயல்பாடுகளை இன்றைக்கு அதிகரித்து நல்ல திட்டங்களை எல்லாம் அறிவித்து நாள்தோறும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதன் பயனாக இன்றைக்கு தொழில் வளர்ச்சியில் நாம் முன்னணி மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அக்கறையோடு இருப்பதைத்தான் நம்முடைய திரு கௌதமன் உங்கள் தலைவர் ட்ரஸ்ட் தலைவர் அழகாக குறிப்பிட்டார்கள். 2023 விஷன் 2023 தமிழ்நாடு 2023 எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த அக்கறையும் அதற்காக போட்டிருக்கிற திட்டமும் வெளியிடப்பட்டிருக்கிற அந்த ஆவணம் the document released by our honorable chief minister மிக தெளிவாக அதிலே 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே இலவசங்களுக்காக தமிழ் மக்கள் ஏங்கி நிற்கிற நிலைமை இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்தினரும் குறைந்தபட்சம் 10,000 அமெரிக்கன் டாலர் சம்பாதிக்கிற அளவுக்கு நான் சொந்தக்காலில் நிற்க வைப்பேன் என்று உறுதிபட அதிலே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விஷன் 2000 டாக்குமெண்டை படித்து பார்க்கிற போதுதான் எத்தகைய தீர்க்க தரிசனமான எண்ணத்தோடு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு தமிழ்நாட்டை எப்படி பின்னாலே இருக்க வேண்டும் என்று விரும்பி அவர்கள் இன்றைக்கு அந்த ஆவணத்தை வெளியிட்டார் என்பதையெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள், பத்திரிகைகளெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மாநில சர்க்கார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவுதான் அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்காக, உங்களுக்கு தெரியும் தொழிலாளர் பெருமக்கள் நிறைந்திருக்கிற இந்த பகுதியில் NLC-யிலே என்ன நடந்தது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கிற ஒரு நிகழ்ச்சி விடாமுயற்சியோடு there has been consistency in what she does. அம்மா அவர்கள் செய்கிற எந்த நிகழ்வுகளிலும் எந்த முயற்சிகளிலும் தொடர்ந்து அவர்கள் அக்கறையோடு எடுத்து வருகிற அந்த உழைப்பின் காரணமாகத்தான் NLC இந்த 5% பங்குகளை தமிழ்நாட்டு பொது நிறுவனங்கள் பெற முடிந்திருக்கிறது. இந்தியாவிலே எந்த சர்க்காரும் செய்ய முடியவில்லை. இந்தியாவிலே எந்த முதலமைச்சருக்கு இப்படிப்பட்ட உத்தியும் புதிய வேகமும் புதிய விவேகமும் அறிவும் ஆற்றலும் கிடைத்திருக்காது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு இருந்தது போல இன்னைக்கு தொழிலாளர் பெருமக்களுடைய அந்த 5% ஷேர்ஸ் கிடைக்க வேண்டும் என்பதில், தனியாருக்கு விற்கப்படக்கூடாது என்பதில், தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடாது என்பதில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அக்கறை காட்டியதன் விளைவாகத்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிறுவனங்கள் இன்றைக்கு அதை பெறக்கூடிய வாய்ப்பை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். மாநில சர்க்கார் வேகமாக செய்வதற்கு நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அக்கறை எடுத்துக் கொள்ளுகிற போது அதில் தடையாக பல செய்திகள் வருகிறது, பல விஷயங்கள் வருகிறது. அதில் ஒன்றை நான் குறிப்பிட வேண்டும். மத்திய சர்க்காருடைய கொள்கை